அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து மக்களுக்குரிய திட்டங்களை திறன்பட செயலாற்றி அவர்களுக்காக இன்று வரை உழைத்து கொண்டிருக்கிறது. மக்களுக்காக இன்று வரை முழுமையாக ஏழை எளிய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடனுதவி முழுமையாக கொண்டு செல்லப்பட வேண்டும். அவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த சூழலிலும் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக முழுமையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செயலாற்றி வருகிறது. இன்று வரை மக்களுக்குரிய திட்டங்களை மேலும் மேலும் எடுத்துரைத்து மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். வங்கியில் இன்றைய ஏழை எளிய மக்கள் எளிமையான முறையில் கடனுதவி பெற்று தங்களுடைய குழந்தைகளை அவர்களுடைய கல்வி திறனை மேம்படுத்தி கொள்ள மிகப்பெரிய அளவில் நிராகரிப்பு மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. பணக்கார வர்க்கங்களுக்கு மட்டுமே மத்திய அரசும் மாநில அரசும் துணை போய் கொண்டிருக்கிறது. சமத்துவம் பேசிக்கொண்டு பணக்கார வர்க்கங்களுக்கு மட்டுமே சமத்துவத்தை மிகப்பெரிய அளவில் கை கொடுத்து தூக்கி கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடலும் மத்திய அரசும் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏழை எளிய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய அத்திட்டம் முழுமையாக பணக்கார வர்க்கங்கள் பக்கம் இன்றைக்கு சாய்ந்து விட்டது. குழந்தைகள் ஏழை எளிய குழந்தைகள் படிப்பதற்கென கடனுதவி பெற்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த திட்டம் அனைத்துமே இன்றைக்கு செயலிழந்து திறன்பட செயல்படாமல் நிராகரிக்கப்பட்டு அக்குழந்தைகள் படிக்க முடியாமல் இன்றைக்கும் தவித்து கொண்டிருக்கும் சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் அக்குழந்தைகள் போராடி அந்த வங்கியில் கடன் பெற திரும்ப செலுத்தக்கூடிய ஆவணங்கள் இன்றைக்கு கொடுத்தால் மட்டுமே அவர்களுக்கு கடனுதவி கிடைக்கும். அந்த சூழல் வங்கிகள் அனைத்துமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு மிகப்பெரிய ஒரு மையப்புள்ளியாக மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தகுதி இல்லாதவர்கள் ஏழைகள் என்று சொல்லி நிராகரிப்பு மட்டுமே செய்து கொண்டிருக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் இனி வரும் காலங்களிலாவது அக்குழந்தைகளுக்காக ஏழை எளிய குழந்தைகளுக்காக சேவை செய்ய வேண்டும். அது மட்டுமில்லை, ஏழை எளிய குழந்தைகள் வாங்கும் கடனுதவி மீண்டும் செலுத்துவதில் காலதாமதமானால் சிபில் ரேட்டிங் என்று சொல்லி அக்குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்தை மீண்டும் அழித்து கொண்டிருக்கும் சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இச்சூழல் மாற்ற வேண்டும். சிபில் ரேட்டிங் கம்பெனியோடு கைகோர்த்து கொண்டு இந்த வங்கிகளும் மத்திய அரசும் மாநில அரசும் மிகப்பெரிய ஒரு கொள்ளையை நடத்தி கொண்டிருக்கும் அவலநிலை. ஏழை வர்க்கங்கள் மேலே வரக்கூடாது. வாய்மொழியாக மட்டுமே இன்றைக்கு சமத்துவம் பேசிக்கொண்டிருக்கும் திராவிட மாடல் இனி வரும் காலங்களிலாவது மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். என்றைக்குமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏழை எளிய மக்களுக்காக துணை நின்று அக்குழந்தைகளுக்காக செயலாற்றும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.